ஜல்லிக்கட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு இது. வெளிநாட்டிலலாம் வந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த மாடுகளை பார்க்கும்போது அஞ்சறிவுள்ள மாடு மாதிரி தெரியல, எனக்கு ஆறறிவுள்ள மனுஷன் மாதிரியே தெரியுது. மாடுபிடி ஆளுக சொல்கிறதப்புறம் கேட்குது அந்த மாடு. அதே மாதிரி யாரையும் குத்துதில்லை. எவ்வளோ பெரிய ஊசியாக இருக்குது கொம்பு, யாரையும் குத்துறது கிடையாது. ஆமாம், இப்போ நான் எல்ஓ டூட்டி போகிற அந்த ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக யூனிஃபார்மில் வந்துட்டேன். வணக்கம், என் பேர் கார்த்திகா. இவங்க என்னோட ஃபேமிலி. நாங்களாம் பாலமேடு தான். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தீபாவளி, நியூ இயர், இப்படி எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் அதுக்கு கூட லீவ் போட்டு வராமல் இருப்போம். ஆனால் கண்டிப்பாக இதான் எங்கள் ஊர் திருவிழா. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். எங்களோட சாமி வந்துட்டு மாடு தான். ஸோ எங்கள் வீட்டில் எங்கே துபாய், அபுதாபி எங்கே போய் செட்டில் ஆயிருந்தாலும் கண்டிப்பாக இந்த நம்ம ஊர் ஜல்லிக்கட்டுக்கு, பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து முகூர்த்த கால் ஊன்றதுலேருந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வாடி வாசலில் போய் தொட்டு சாமி கும்பிட்டு எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் வந்து இந்த அக்கேஷனில் வந்துட்டு கலந்துக்குருவோம். இதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்ன வயசு காலத்தில் நல்லா இருந்துச்சு ஜல்லிக்கட்டு. ஆனால் இப்போ வந்து பேரிக்காடு வச்சு யாருமே இப்போ ரொம்ப பார்க்க முடியுதில்ல. பூராமே வந்து இப்போ ரொம்ப பூராமே நம்ம பாலமேடுதே நாங்கள் யாரும் பார்க்க முடியுதில்ல. முன்னக்கூடியே வந்து அந்த முக்கியமான ஆளை மாத்திரம் மேலே ஏற்றிக்கிறாங்க. நாங்கள் இப்படி வெளியில் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. பழைய ஜல்லிக்கட்டுலாம் நாங்கள் எல்லாரும் கிட்டத்தில் போய் பார்ப்போம். இப்போ அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. பழைய ஜல்லிக்கட்டு மாதிரி இல்லை. இப்போ பழைய ஜல்லிக்கட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசமாயிடுச்சு. என் பேர் கிருஷ்ணகுமார். நான் சென்னையில் தான் இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமேவும். ஆனால் இப்போது முன்னாடி இருக்கிற ஜல்லிக்கட்டு எப்படி இருக்குன்னா அந்தளவுக்கு பிரபலம் கிடையாது. சுற்று வட்டாரத்துலேருந்து மட்டும்தான் மக்கள் வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேஃப்டி அதெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இளைஞர்களும் உள்ளே போய் எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரைஸு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க பொழுதுபோக்கு மாதிரி இருந்துச்சு. எப்போ வந்து இது வந்து எக்ஸ்போஸ் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் வந்துச்சு, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இதை டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னொன்று நிறைய உயிர் பலிகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வர்றவங்க பாஸ் எடுக்கிறவங்க இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற பாமர மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எல்லாருமே வெளியே நின்று பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், வெளியே இருக்கிறவங்கலாம் இப்போ இதை பற்றி தெரியாதவங்கலாம் இப்போ உள்ளே உட்காந்து பார்ப்பாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்கலாம் சரி ஓகே அப்படின்னு ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து என்னென்னா பொதுவாக வந்து இப்போ எப்படி எல்லாத்துக்கும் அமைக்கிற மாதிரி பொதுமக்கள் நின்று பார்க்குறதுக்கும் ஒரு செட் ஆஃப் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு. லட்சுமி, நான் பாலமேட்டில் இருக்கேன். நாங்கள் வந்து எனக்கு ஒரு 50 வருஷமாக அங்கே இருக்கோம். நான் பிறந்ததே இந்த ஊர் தான். ஆனால் வந்து அப்போ எப்படின்னா நிறையா நாங்கள் காலையிலே வருவோம். வாடி பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ஐதீகம். வாடி பார்ப்போம். நீங்கள் ஜல்லிக்கட்டு வச்சாலும் வைக்கலைனாலும் இன்னைக்கு வாடி பார்க்கணும். நாங்கள் வாடி பார்ப்போம். இது வந்து சாமி கும்பிட்றது தான் எங்களுக்கு. ஜல்லிக்கட்டுங்கிறது வேற. எங்களுக்கு பாரம்பரியமாக இன்னைக்கு வந்து தை மாதம் வாடி பார்க்கணும். குலதெய்வம் எங்களை நாங்கள் பார்க்கணும். கிராம தெய்வம் நாங்கள் பார்ப்போம். எங்கள் வீட்டில் இருக்க மாட்டவே வாடி கூட்டி வந்து காமிப்போம். இப்போ அதெல்லாம் இல்லை. நாங்களே வந்து எட்டி நின்று தான் பார்க்குறோம். ஆமாம், இப்போயும் நாங்கள் வாடி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது பாரம்பரியமாக எங்களுக்கு வந்து மஞ்சமலை கடவுள் அவரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். என்னோட பேர் துர்கா தேவி. எனக்கு குழந்தைய சின்ன பாப்பா முதற்கொண்டு இதை பார்க்கறது கூப்பிட்டு வந்துருவோன்னே. ஜல்லிக்கட்டு தான் எங்களுக்கு முக்கியமான திருவிழா மாதிரி. முதல்லாம் உள்ள கொஞ்சம் நின்று பார்க்க முடியும். இப்பெல்லாம் அப்படி பார்க்க முடியறது இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இது பண்ணி கொடுத்தாங்கன்னா, பார்க்குற மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. அதான் எங்களோட ஆசையாக இருக்குது.